வெளியே போலாம் வா. இப்ப வா. கொஞ்சம் பேசணும் வா. சொன்ன கேளு வா. சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஊருக்கு போனா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. நீ இல்லாததுனால அது கூட எனக்கு சந்தோஷமா தெரியல. ஒரு மனுஷன் வாழணும்னா நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நான் வாழ்றதுக்கு நீ ரொம்ப முக்கியம்னு நான் இந்த 10 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா ஐ லவ் யூ. ஏன் சைலண்டா இருக்க? இவ்வளவு நேரம் நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்ல. எதுவும் பேச மாட்டியா? ஐ அம் சாரி. சாரி எதுக்கு? உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல நான் இத்தனை நாள் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான். எனக்கும் எங்க மாமாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ரிங். பத்து நாள் நீ இல்லாம போனதுக்கு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது இனிமே நீ இல்லாம ஹைலி இம்பாசிபிள் சசி. என்னால முடியாது. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ தான் என் வாழ்க்கை, நான் இருக்க. என்னால உன்னை மறக்க முடியாது. ஐ ஜஸ்ட் கான்ட் கம் அவுட் ஆஃப் இட் சசி. அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா ஏன் நிலைமை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரவி. எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. என்கேஜ்மெண்ட் தானே? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா சசி? நீ உன் மாமாவை லவ் பண்றியா? தென் உன் மாமா இல்லாம உன்னால இருக்க முடியும். நீ இல்லாம அவராலையும் இருக்க முடியும். ஆனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. இட்ஸ் ஃபேக்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் மறந்து போயிடும். டோன்ட் ட்ரை டு கன்சோல் மீ. என்னால உன்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மனசு வச்சா முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னால முடியாது. என்னால முடியாது.